இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் எந்தெந்த ஜனங்களை நோக்கி போனார், அவங்களுக்கெல்லாம் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அவர் எப்போவுமே அவர் தேவை உள்ளவர்களை தேடி போனார். அவங்க அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், அவங்க ஏழையாக இருந்தாலும் சரிதான், அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரிதான், அவங்க ராஜாவாக இருந்தாலும் சரிதான், ஒரு 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 இடத்த ஆளுகை செய்கிறவராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் யாருக்கு தேவைப்பட்டதோ அவர்களை அவர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதை தான் நம்ம மத்தேயு 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. யாருக்கு மருத்துவம் தேவை, யாரு டாக்டர்கிட்ட போவாங்க, யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ, யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்க தான் டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்க தான் போய் டாக்டரை போய் பார்ப்பாங்க. சும்மா நம்ம யாரும் போய் டாக்டரை பார்ப்போமா? இல்லை பரவாயில்ல, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த கார்டியாலஜிஸ்ட்டை போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுவோம், இந்த இருதயத்தை பார்க்குறவங்ககிட்ட போய் சும்மா போய் பார்த்துட்டு வருவோமே, எதுக்கு சும்மாவே இருக்கோம்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு நம்ம யாரும் போவோமா? இல்லை, போக மாட்டோம். யாருக்கு அந்த வியாதி இருக்கோ அந்த வியாதி இருக்கிறவங்க தான் அவங்க மருத்துவர்களை தேடி போவார்கள். அடுத்தது படிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்கிறதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் நல்லவங்களை தேடி நல்லவங்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வரல. அவர் நல்லவங்களெல்லாம் தேடி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு போதனை கொடுக்கறதுக்காக அவர் வரலை. யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ, யார் ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ, யாருக்கு ஒன்றுமே முடியாமல் இருக்குதோ அவங்களுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சும்மா அப்படியே போய் எல்லாரும் நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஹாய் ஹலோ எப்படி இருக்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம், யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்கள தான் போய் ஃப்ரெண்டு பிடிப்போம் இல்லையா? நமக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தான் போய் பார்ப்போம். அவங்கள போய் பார்த்து அவங்களோட நம்ம ஒரு உறவு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்றைக்குனாலும் உதவும்ல, என்றைக்குனாலும் நமக்கு அது தேவை தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் நமக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்ப்போம். அவங்க கூடயே போய் பழகுவோம், அவங்களையே தேடி தேடி போவோம். அவங்க நமக்கு எதாவது செய்ய மாட்டாங்களா, அவங்க நமக்கு எதுவும் தந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்களே போய் பார்க்க போவோம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி போய் பார்த்தாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத அவர் உணர்ந்து அவங்களுக்கு அந்த தேவைகளை அவர் செய்து கொடுத்தார். அவங்களுக்கு சும்மா அவங்களுக்கு இல்லை என்ன இவனுக்கு இதெல்லாம் இவனுக்கு ஆகாது, சரிப்படாது அப்படின்னு அவர் விடலை யாரையுமே. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் அங்கே போய் செய்து கொடுத்தார். இந்த மாதிரி அவர் எந்தெந்த மக்களெல்லாம் அவர் போய் சந்தித்தார், அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க கிட்ட உரையாடினார், அவங்களோட எப்படி பழகினார், அவங்களுக்கு என்னென்னலாம் அவர் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறத தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் மத்தேயு 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் அங்கே போகும் பொழுது அங்கே வரி வசூல் பண்ணுவாங்கல்ல, வரி வசூல் பண்ணுகிறவரை அவர் பார்க்குறாரு. அவரோட பேர் மத்தேயு. இயேசு வாழ்ந்த காலகட்டங்களில் இந்த வரியை யார் வசூல் பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1க்கு 10 வாங்கிடுவாங்க. அவங்க சும்மா இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் கிடையாது, என்ன வரி இருக்கோ அதுக்கும் மேலே அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அப்போ இருந்த அந்த காலகட்டங்களில் என்னென்னா, யூதர்கள்ட்ட இருந்து வரி வாங்குறது யாருன்னா ரோம ராஜ்யத்தில் உள்ளவங்க. ரோம சாம்ராஜ்யம் தான் அப்போ ஆண்டு கொண்டு இருந்தது. அப்போ இந்த ரோமர்கள் சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூதர்களில் இருக்க கொஞ்சம் பேர்கிட்ட அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் போய் வரியை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன வரியோ அந்த வரியை மட்டும் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு அவங்க கொடுக்கணும். மிச்சம் அவங்க என்னெல்லாம் வசூல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க அதை யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம், அவங்க அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இந்த ஆயக்காரர்களை பார்த்தா அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப இவங்க அநியாயம் பண்ணுறாங்கல்ல, இவங்க தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னோடனே இந்த ஆயக்காரர்களை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு இளக்காரமாக இருக்கும். அவங்க பக்கத்துலேயே வரவிட மாட்டாங்க. அவங்க கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாது, அவங்க இந்த தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. அப்படி அவங்கள ரொம்ப ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்போது இவங்க தப்பு பண்ணாங்கங்கிறதுனால தானே அவங்க ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இந்த ஆயக்காரர்களை அவர் கூப்பிட்டாரு.
இந்த ஆயக்காரர்ல ஒருத்தர் தான் மத்தேயு. அந்த மத்தேயுவை அவர் வந்து அழைத்து, எனக்கு பின்னே வா, என் கூட வா, நான் என்னெல்லாம் ஊழியம் பண்றேனோ என் ஊழியத்தோட நீனும் சேர்ந்துக்கோ, நான் என்ன வேலைலாம் செய்ய போறேனோ என் வேலைக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டிட்டு போனாரு. அப்ப அங்க போயி அந்த மத்தேயு அவர் கூட இருந்தாரு. அப்ப மத்தேயுவ கூப்பிட்டு அவர் கூட்டிட்டு வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, மத்தேயு அவருடைய வீட்ல இயேசுவுக்கு சாப்பாடு குடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சு, இந்த கூட்டத்துல அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் வச்சு அவர் வந்து சாப்பாடு குடுக்குறாரு. அவர் சாப்பாடு குடுக்கும் பொழுது, அங்க வந்து பார்த்தா யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே இப்படி கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப வேதனையில உள்ளவங்க, எல்லாம் வந்து பல பல தப்புகளை செஞ்சவங்க, தவறுகளை செஞ்சவங்க தான் அங்க வந்து இப்படி கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி கூடி இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் வந்து அவங்களோட தான் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. இந்த சாப்பிட்டது அந்த அந்த ஊர்ல இருந்த இந்த அம், பூசாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, பூசாரிகள் அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசாரியர்களுக்கு இது பிடிக்கல. இவங்க என்ன பண்றாங்க, ஐயையே இவர் என்ன பெரிய ராஜாங்கிறாங்க, அப்படி கடவுளுங்காங்க, அப்படி வந்தாரு இப்படி வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் போய் இந்த பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றாரே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜெப ஆலய தலைவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி தேவாலயத்தில் உள்ள பிரதான ஆசாரியர்களாக இருக்கட்டும், அவங்க யாரும் வந்து அங்க அங்க வந்து அப்படி பாவிகளுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. இந்த தப்பு செய்றவங்களுக்கு நடுவுலலாம் அவங்க உட்கார்ந்திருக்கவே மாட்டாங்க. ஐய்யயே! இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு அவங்க தனியா தூர போய் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? இவங்களுக்காக தான் வந்தாரு. இவங்களோட கஷ்டத்த போக்குறதுக்காகவே வந்தாரு. அதனால அவங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. ஆமென். இத பார்த்த அந்த பரிசேய கூட்டத்துக்கும், அந்த ஆசாரிய கூட்டத்துக்கும் இது பிடிக்கல. அவங்க வந்து அத பயங்கரமா கமெண்ட் பண்றாங்க. ஐய்யயே! இவர் என்ன இப்படி உட்கார்ந்திருக்கிறாரு, இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எதையும் பத்தி அவர் வந்து கவலையே படல. அவர் வந்து அவங்க எல்லார் கூடயும் உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாரு. அவங்களோடயே அவர் வந்து உறவாடி கொண்டு இருந்தார். இப்படி அவர் இதே மாதிரி அவர் அடுத்து யாருக்கெல்லாம் அவர் உதவி செஞ்சாரு, யார் கூடலாம் அவர் வந்து உறவை ஏற்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போறது யாருன்னா, ஒரு பிசாசு பிடிச்சவன். பிசாசு பிடிச்சவனை தான் நம்ம முதலாவது பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா, மார்க்கு 5வது அதிகாரத்துல இருக்கு. மார்க் 5 1லிருந்து 15 வரைக்கும் உள்ள வசனத்துல நாம இதை பார்க்கலாம். அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து ஒரு பேய் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன் இருக்கிறான். அவன் வந்து எங்க இருக்கான்னா, ஒரு கல்லறைக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கான். கல்லறைக்கு நடுவுல உட்காந்துட்டு அவனோட குடியிருப்பே அங்கதான் இருக்கு. அவன் அங்கதான் உட்காந்து சாப்பிடுவான், அங்கதான் தூங்குவான், அங்கதான் ட்ரெஸ்ஸை மாத்துவான், எல்லாமே அவனுக்கு அங்கதான். அவன் அங்க உட்காந்து அவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அவன் அங்க உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா நடந்து போறாரு. இவர் நடந்து போறத பார்த்தோடனே அந்த பிசாசுக்கு பயம் வந்துருச்சு. ஐயையோ, இவர் நம்மளை கண்டுபிடிச்சிருவாரே, இவருக்கு தெரியுமே இவர் தானே தேவனுடைய குமாரன் அப்படின்னு. இவருக்கு அவனுக்கு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அங்க இருந்த ஜனங்களுக்கு அது தெரியல. அங்க இருந்த மக்களுக்கு இவர் வந்து தேவனுடைய குமாரன்கிறது அங்க இருந்த ஜனங்களுக்கு அது வந்து தெரியல. ஆனா பிசாசு கிளியரா கண்டுபிடிச்சிருச்சு. இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் வந்து பிதாவின் குமாரன், தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்ணுது, தாவீதின் குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உங்களுக்கு எங்களுக்கு என்ன நடந்துருச்சு? இப்போ நாங்கள் என்ன உங்கள் கூட உறவு வைக்கவா வாரோம்? நீங்கள் எதுக்கு எங்களை கெடுக்கிறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வரீங்க? எதுக்காக எங்களை கெடுக்கிறதுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே வரீங்க? எங்களை இப்போ எங்களை இப்போ விரட்டி விட்டுருவீங்களே அப்படின்னு அது வந்து இந்த பிசாசு வந்து பேசுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அப்படி பேசினோடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்து எதையும் பேச வேண்டாம், இந்த மனுஷனை விட்டு வெளியில் போ, இதை விட்டுட்டு வெளியில் போ அப்படின்னு அவர் வந்து அந்த பிசாசை அதட்டுறாரு. வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர் அதட்டுறாரு. இதை அதட்டிட்டு அவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பிசாசு பிடிச்சவன் சொல்கிறான், எனக்குள்ளே இருக்கிறது நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால எங்கள் பேர் வந்து லேகியோன் அப்படின்னு சொல்லுது. அவன் நிறைய பிசாசு, ஒரு பிசாசு மட்டும் இல்லை, அங்கே உள்ள பல பிசாசு இருக்குது. நிறைய பிசாசு இருந்ததுனால அந்த பேர் வந்து லேகியோன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பிசாசு வந்து கேட்குது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவர் பாருங்க. பிசாசு கேட்குது, எங்களை வந்து வேற எங்கேயும் விரட்டி விட்றாதீங்க, இந்த பண்ணிக்குள்ளே மட்டும் எங்களை வந்து அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பிசாசு கேட்டதை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அப்படியே செய்தார். அப்ப இந்த பிசாசுக்கு செய்யறவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். நமக்கு கண்டிப்பாக அவரு செய்வாரு. இப்ப அந்த பிசாசுக்குள்ள போகணும்னு அது உத்தரவு கேட்டவுடனே இவரும் போ அதுக்குள்ள போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்ன உடனே அது பிசாசு அந்த பன்னிக்குள்ள போச்சு. அது என்ன பண்ணுச்சு, அந்த பிசாசு தான் சும்மா இருக்காதே, அது அதோடைய வேலையை தானே காமிக்கும். அவ்வளவு பன்னியும் கொண்டு போய் அது வந்து கடலுக்குள்ள தள்ளி விட்டுடுச்சு. அவ்வளோ பன்னியும் செத்து போச்சு. இந்த பிசாசு பிடிச்சிருந்தவன் இருந்தால, அவன் சாந்த முகத்தோட அமைதியா அழகா ட்ரெஸ் பண்ணி அவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறான். இதை வந்து அங்கே அந்த பன்னி மேய்க்கிறவங்களாம் இருந்தாங்களோ அவங்களாம் பார்த்துட்டு போய் ஊர் ஜனங்கள் அவ்வளோ பெருட்டி சொல்கிறாங்க, இப்படி வந்து இந்த பிசாசு பிடிச்சவன் சுகமாயிட்டான், பிசாசு பிடிச்சவன் சுகமாயிட்டான், பிசாசு பிடிச்சவன் சுகமாயிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்கிறத கேட்ட உடனே அவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அந்த பிசாசு பிடிச்சவன் அமைதியாக சாந்தமாக அழகாக ட்ரெஸ் பண்ணி, அது வரைக்கும் துணியை கிழிச்சிட்டு அவன் எப்படி பண்ணுவானா, ஃபுல்லாக அவனையே அவன் காயப்படுத்திக்கிடுவானான். ஃபுல்லாக கீச்சு 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 அவனுக்குள்ளேயே அவன் வந்து காயப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்படி காயப்படுத்திக்கிட்டு இருந்தவன் இப்போ நல்ல சுமூகமாக அப்படி அமைதியாக சாந்தமாக அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு. அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ பிசாசு பிடிச்சு பிசாசு சொல்கிறத கேட்டு பிசாசுக்கு அப்படியே செய்கிற ஆண்டவர் இன்றும் நமக்கு மத்தியில் இருக்கிறாரு. நமக்கு என்ன தேவையோ அதை அவர் வந்து செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதற்கு அவர் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மத்தியிலும் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு, நமக்குள்ளேயும் இருக்கிறாரு. நமக்கு என்னென்ன தேவையோ இந்த தேவைகளை அவர் சந்திக்கிறாரு. நமக்கு சுகம் வேணுமா, அவர் சுகத்தை கொடுக்குறாரு. நமக்கு வந்து பிசாசு பிடியிலிருந்து ஒரு விடுதலை வேணுமா, அதையும் அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு காலையில் லைவாக நம்ம பார்த்தோம் இல்லையா, போமாட்டேன் போமாட்டேன் போமாட்டேன்னு அது எப்படி கத்துச்சு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு விடுதலையை கொடுத்தார். அந்த அம்மா சந்தோஷமா விடுதலையை வாங்கிட்டு போச்சுது. அதே மாதிரி நமக்கும் என்ன தேவையோ அதை அவர் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் விசுவாசிக்கிறது தான். அவரால் இது முடியும், அவர் இதை எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார், இதை எனக்கு அவர் செய்து தருகிறார் அப்படிங்கிறத நாம விசுவாசிச்சா போதும். அதை அவர் வந்து நமக்கு கண்டிப்பாக கட்டாயமாக அவர் வந்து செய்து கொடுக்கிறார். இப்போ இந்த பிசாசை விரட்டிட்டாங்களா, விரட்டிட்டு அவர் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்கே பார்த்தா அவர் வந்து அவரை ஜெப ஆலய தலைவன், அதாவது இப்போ குட்டி குட்டி கோயிலாக இருக்குல்ல, இந்த மாதிரி கோயிலாக அங்கே இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு தலைவன், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலைவன் இருப்பான். இந்த ஜெப ஆலய தலைவன் வந்து அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட வர்றாரு. அவருக்கு ஒரு 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 தேவை இருந்தது. இந்த தேவையை பார்த்தோடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலய தலைவன் மேலே அவருக்கு ஒரு மனதுருக்கம் வந்துருச்சு, அவருக்கு ஒரு இரக்கம் வந்துருச்சு. ஆஹா, இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு. என்னன்னு கேட்டால் அவருடைய பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. இந்த ஜெப ஆலய தலைவனோட பேர் வந்து யவீரு. இந்த யவீருவோட மகள் வந்து இறந்து போயிட்டா. இந்த இறந்து போயிடுச்சு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜெப ஆலய தலைவன் வந்து இயேசுட்ட போறாரு. இயேசுட்ட போய் சொல்றாரு, என்னுடைய பிள்ளை இறந்து போச்சு, எப்படியாவது எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஜெப ஆலய தலைவனாக இருந்ததுனால அங்கே இருந்த நிறைய பேருக்கு அவர் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதனால அவரை வந்து அவருக்கு நம்ம எப்படியாவது அவருடைய பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் அவரை இப்படி சுற்றிக்கிட்டு போகிறாங்க. ஒரு ஊசி போட்டால் கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் நெருக்கடி, அவ்வளவு நெரிச்சு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணுக்கு என்னன்னா 12 வருஷமா உதிரப்போக்கு அவளுக்கு இருந்தது. இந்த உதிரப்போக்கோடு அவள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இந்த அந்த அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் இந்த உதிரப்போக்கு இருந்ததுன்னா அவங்க தீட்டுன்னு விலக்கி வச்சுருவாங்க. எப்படி நமக்கு இப்போ நிறைய இடத்துலலாம் நடக்குதுல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்களுக்கு தனி பாய், தனி படுக்கை எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ஓரமாக உட்கார வச்சுருவாங்களே, அதே மாதிரி அப்பவும் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அது தொட்டா தீட்டு இருந்தால் தீட்டை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து எத்தனை வருஷம், 12 வருஷமாக அப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அந்த அம்மா அவ்வளோ வேதனையில் இருக்குது. ஏற்கனவே சரீரம் பலவீனமாகி இருக்கும், அவ்வளோ ரத்தம் வெளியில் போகும்போது. அந்த பலவீனம் வேற இவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சு மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த அம்மா ரொம்ப கூனி குறுகி போய் இருக்குது. அப்போ அவங்க வந்து அப்படி எல்லாருக்கும் முன்னாடி வந்து இயேசு எனக்கு சுகம் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா தொட்டுட்டா தீட்டு.
அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த அம்மாவை எல்லாரும் திட்டுவாங்க. அதனால இந்த அம்மா எப்படியாவது நம்ம வந்து யாருக்கு தெரியாம போய் நம்ம இயேசுவோட அங்கி இருக்குல்ல, அங்கியில லேசா தொங்கும்ல, நூல் நூலா தொங்கும், அதை போய் நம்ம தொடுவோம், அதை தொட்டா கூட நமக்கு சுகம் கிடைச்சிரும், இதுனா தொட்டா யாருக்கும் தெரியாது, அப்போ நம்ம சுகத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அது அந்த விசுவாசத்தோட போகுது. போகும் பொழுது அங்கே கூட்டம் இருக்குது, கூட்டத்தில் அந்த அம்மா தொட்டுடுச்சு. தொட்ட உடனே இந்த அம்மாவுக்கு சுகம் கிடச்சிருச்சு. அந்த நேரத்திலேயே அந்த அம்மாவுக்கு அந்த உதிரப்போக்கு நின்று போயிடுச்சு. நின்று போய் அந்த அம்மாவுக்கு பரிபூரண சுகம் கிடச்ச உடனே இது அந்த அம்மா அப்படி நைஸாக நம்ம விலகி வந்துடும், யாருக்கு தெரியல அப்படின்னு அது நினச்சிட்டு இருக்கும் பொழுது உள்ளேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அவர் உணர்ந்துட்டார். இப்போ நம்ம வந்து அவருக்குள்ளே இருந்து அந்த வல்லமை போய் அந்த அம்மாவை சுகம் பண்ணது அவர் ஆண்டவர்ல, அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர்ல, அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ அவர் அதை உணர்ந்துட்டார். உணர்ந்து அவர் சொல்கிறாரு, என்னை தொட்டது யாரு அப்படின்னு கேட்குறாரு. அவரை சுற்றி இருந்த சீஷர்கள், அவருடைய சீஷர்கள் பணி எல்லாம் இருக்காங்க, சுற்றி கூட்டம், எல்லா கூட்டமும் ஐயே இவர் என்ன லூஸா, தொட்டது யாருன்னு கேட்காரு, எங்கள் அத்தனை பேர் இடிச்சு பிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க, இதில் எப்படி தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் வந்து அறிந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு சொன்ன உடனே அந்த அம்மா ஆஹா நம்ம குட்டு வெளிப்பட்டுச்சு, நமக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அதோட கஷ்டத்தை சொல்லி எப்படி அதுக்கு சுகம் கிடச்சிச்சின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்னதை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உனக்கு வந்து உன்னுடைய வேதனை நீங்கி விட்டது, நீ இனிமேல் சுகமாக இரு, உன்னுடைய விசுவாசம், நீ வந்து தொட்டா சுகம் கிடைக்கும்னு நீ நம்பின, அதனால உனக்கு சுகம் கிடச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் அவர் வந்து நம்புங்கன்னு சொல்லலை, கடுகளவு சின்ன லெவலில் நீங்கள் ஒரு விசுவாசத்தை வச்சிங்கன்னா போதும், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், இயேசு கிறிஸ்துனால இது முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்குறார். இதே மாதிரி வியாதியோட யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருடைய வியாதிகளிலிருந்தும் அவர் வந்து விடுதலையை கொடுக்குறார். யாருக்கெல்லாம் முட்டு வலி இருக்கோ அந்த முட்டு வலியில் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. அவரை நம்பி அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு வந்த உங்களுக்கு உங்கள் நேரம் எல்லாத்தையும் மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அவரை நம்பி இந்த இடத்துக்கு வந்ததுனால உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வந்து சுகத்தை கொடுக்குறாரு. யாரெல்லாம் முட்டு வலி இடுப்பு வலியில் கஷ்டப்படுறீங்களோ அதுலேருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. யாரெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற யூட்ரஸ் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருடைய யூட்ரஸையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுறாரு. உங்கள் யூட்ரஸ் அவர் தொடுகிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலையை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவரை விசுவாசிச்சு வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் வந்து விடுதலையை இன்றைக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த ஸ்திரீயை அவர் வந்து குணமாக்கிட்டு அவர் அப்படியே நடந்து வராரு. இப்போ எங்கே போகணும்? யவீரு வீட்டுக்கு போகணும். யவீரு வீட்டுக்கு அவர் வந்துக்கிட்டே இருக்கிறார். வந்த உடனே அங்கே வந்து பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவர் சொல்கிறார், எல்லாரும் அழுதுகிட்டு ஒப்பாரி, அங்கேயும் நம்மளை மாதிரி தான் எல்லாம் உட்காந்து எல்லாம் ஒப்பாரி, என் பிள்ளை போச்சே என்னை விட்டு போனியே அப்படின்னு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர் வராரு. வந்த உடனே அவங்கள எல்லாம் விளக்கிட்டார். எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெருக்கமாக இருக்கிற சீஷர்கள் அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு வார்த்தையை தான் அவர் சொன்னார். இந்த ஒரு வார்த்தையை அங்கே சொன்ன உடனே அந்த பொண்ணு ஏதோ தூக்கத்துலேருந்து எழும்பின மாதிரி அழகாக எழும்பி உட்காந்துருச்சு. எழும்பி உட்காந்து அந்த அம்மா அந்த பிள்ளை அழகாக சந்தோஷமாக உட்காந்துருக்கு. அப்போ இயேசு வந்து இவளுக்கு சாப்பிட என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட கொடுங்க, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, அவளுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார். அப்போ தேவையுள்ளவர்கள் யாரோ அவர்களை தேடி அவர் வருகிறார். யாருக்கெல்லாம் அவர் வந்து உதவி செய்யணுமோ அங்கே வந்து அவர் வந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ இந்த ஸ்திரீகள்ங்கிற உடனே அவருக்கு வந்து ஸ்திரீகள் மேலே அப்படி ஒரு பிரியம். அவர் வந்து பெண்களை வந்து ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தார். லூக்கா 8:2-3 நம்ம பார்க்கலாம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும்
தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். யாரெல்லாம் இருக்கிறா பாருங்க. பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீங்கி குணமாக்கின ஸ்திரீ. அப்புறம் 7 பேய் பிடிச்சிருந்த 7 பிசாசு பிடிச்சிருந்த மகதலேனா மரியாள். அதுக்கப்புறம் யோவன்னாள், சூசன்னாள். அதுக்கப்புறம் அவங்களுடைய காணிக்கையை கொடுத்து 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 அவரை வந்து சப்போர்ட் பண்ண எல்லா லேடிஸ் எல்லாரும் அவரை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. இந்த ஜனங்கள் வந்து இந்த கூட்டத்தில் உள்ள ஸ்திரீகள் எப்பொழுதுமே அவர் கூடயே இருந்தாங்க. அவர் கூடயே இருந்து எப்போவும் அவரோட அவங்க வந்து அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போனாங்க. அவர் யாரெல்லாம் சுகமாக்குனாரோ அதெல்லாம் பார்த்தாங்க. அவர் கூடயே எப்பொழுதும் அவங்க இருக்கிறவர்களாக இருந்தாங்க. இதே மாதிரி 2 ஸ்திரீகளோட வீட்டுக்கு அவர் அடிக்கடி போகிறவராக இருந்தார். அதை தான் நம்ம லூக்கா 10:38 42 வரைக்கும் பார்க்கலாம். இது யாருன்னா, மார்த்தாள் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தது. அந்த பெண்மணியோட வீட்டில் அவர் போய் அவர் அங்கே ஊழியம் செய்தார். இந்த மார்த்தாள் எப்படின்னா, அங்கே 2 சகோதரிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரன் லாசரு. இந்த 2 சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் வந்து எப்படின்னா, மார்த்தாள் எப்போ பாரு கிச்சனில் கிடந்து வேலை பார்த்துட்டே கிடக்கும். அது அது அந்த ரசத்தை வச்சேன், இந்த சோறை வச்சேன், இதுக்கு பிரியாணி போட்டேன், அதுக்கு இது வச்சேன், ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறாரு, இயேசுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் அப்படி பண்ணேன், இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு எப்போ பாரு கிச்சன்லேயே வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மரியாள் எப்படின்னா, அவ வந்து இயேசுவோட பாதப்படியிலேயே உட்காந்துருப்பா. இயேசுக்கு பாதப்படியிலே உட்காந்து இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசு எப்படி இருக்கிறாரு, இயேசு என்ன சொல்கிறாரு, அவர் வந்து எப்படி சுகமாக்குறாரு, எப்படி அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்போவுமே அவருடைய பாதப்படியிலிருந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரையே பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த சகோதரி மார்த்தாளுக்கு என்னென்னா ஒரே கோவம். இந்த அம்மா இந்த பிள்ளை எனக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்குது. இயேசு எப்போ பாரு இங்கனே உட்காந்துருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது எதுவுமே செய்ய மாட்டேங்கி, நீங்கள் எதையுமே நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதையுமே அந்த பிள்ளைக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா இயேசுகிட்ட. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, 42வது வசனம் படிங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நமக்கு தேவை ஒண்ணுதான். ஆண்டவருடைய பாதப்படியில உட்கார்ந்தோன்னா மற்ற எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துரும். நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அதுக்காக பிரயாசப்படணும், கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு உள்ள ஷார்ட்கட் மெத்தடை ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அவருடைய பாதப்படியில போய் உட்கார்ந்து அதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாலே போதும். எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடை சொல்லி கொடுப்பாரு. அந்த மெத்தட் படி நம்ம செஞ்சோன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். சும்மா அப்படி இழுத்துக்கிட்டு கிடக்க வேண்டாம், அப்படி சுற்றி 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 வர வேண்டாம். அதை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துடலாம். அவருடைய பாதப்படியில் இருந்தால் போதும், நம்ம பிரச்சனைகளுக்குரிய ஆன்சரை அவர் உடனே கொடுத்துருவார். அதுக்குரிய சொல்யூஷன் என்ன, இதை எப்படி இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி நம்ம அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரலாம் அப்படிங்கிறத அவர் ஒரு நிமிஷத்தில் நமக்கு சொல்லி தந்துடுவார். அவர் சொல்லி தந்த உடனே அதை அப்படியே நம்ம செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை வந்துவிடும். அப்போ அவருடைய பாதப்படியில் உட்காரணும், அவரை நோக்கி வரணும், அவருடைய சமூகத்துக்கு நாம் வரணும். அதை விட்டுட்டு நம்ம அங்கே போய் சொன்னேன், பக்கத்து வீட்டு பத்மாட்ட சொன்னேன், முன் வீட்டு முத்தமாட்ட சொன்னேன், பின் வீட்டு பிச்சைமாட்ட சொன்னேன் அப்படின்னு போய், எக்கா என் பிரச்சனையை கேட்டிங்களாக்கா, எக்கா என் பிரச்சனையை பார்த்தீங்களா, என் பிள்ளை எனக்கு அடங்கவே மாட்டேங்குது, என் பிள்ளை நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்குது, எக்கா எனக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா, நான் போய் 10,000 கடன் வாங்கினேன், அவன் அதுக்கு 20,000 வட்டி கேட்கான் அப்படின்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் சொல்லணும். மனுஷங்களை நோக்கி நோக்கி நம்ம போகக்கூடாது, அவங்ககிட்ட போய் நம்ம போய் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவரை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் உட்காரும் பொழுது அவர் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நல்ல பங்கை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் அதை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததா ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார், அவகிட்ட என்ன பேசினார், அவளை எப்படி அதிலிருந்து விடுதலையாக்கினார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது எதில் இருக்குன்னா, யோவான் 8:1-11 வரைக்கும் உள்ள வசனத்தில் இருக்குது. யோவான் 8:1-11. இதில் ஒரு ஸ்திரீ வந்து விபச்சார ஸ்திரீயை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அவள் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டா அப்படிங்கிறத கையும் மெய்யுமாக அவள் பிடிக்கப்பட்டா.
அதை கூட்டிகிட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி விடுறாங்க. விட்டுட்டு இவ்வளோ தப்பு பண்ணா, அவள் அந்த தப்பு பண்ணா, இதை செஞ்சா, இப்படி செஞ்சா, அப்படி செஞ்சா, இதெல்லாம் தப்பு 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 அப்படின்னு அவன் மேலே எல்லாரும் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இயேசு பார்க்குறாரு. அந்த பிள்ளையை பார்த்தோடனே அவருக்கு அவர் வந்து தப்பு செஞ்சவங்களுக்காகவும் தானே அவர் வந்திருக்கிறாரு, அவங்களையும் விடுதலை ஆக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்போ அவர் அங்கே வந்த உடனே, அதை பார்த்த உடனே அவர் மனதுருகி அவர் சொல்கிறாரு, இவ கூட சேர்ந்து தப்பு செய்யாத யாரோ அவ இவ மேலே கல்லெறியட்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா யூதர்கள் காலத்தில் என்னன்னா, இந்த மாதிரி தப்பு செஞ்சால் அந்த பெண்மணியை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போட்ட சட்டம். அதனால எல்லாரும் அவன் மேலே கல்லெறிகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவ கூட சேர்ந்து யாரெல்லாம் தப்பு செய்யலையோ அவன் மட்டும் கல்லறிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் வந்து இப்படி குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. சுற்றி பார்த்தா ஒரு ஆளை காணோம். அவ்வளோ பேரும் ஓடி போயிட்டான். அப்போ எல்லாவனும் சேர்ந்து தான் அங்கே தப்பை செஞ்சுருக்கான். ஆனால் அவளை மட்டும் இவங்க வந்து குற்றப்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஓடி போனவுடனே ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நானும் உன்னை வந்து குற்றம் சொல்லலை, நான் உன்னை வந்து தண்டிக்கலை, இனிமேல் இப்படி பாவம் செய்யாத, நீ போய் சந்தோஷமாக சுகமாக வாழு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த நிமிஷத்தில் அந்த அந்த பெண்ணோட அந்த பாவத்திலிருந்து அவர் வந்து விடுதலையாக்கி விட்டார். இப்போ நம்மளும் கூட எத்தனையோ தடவை நம்ம என்னெல்லாமோ தப்பு செஞ்சுருப்போம். தப்பு செஞ்சுட்டு தான் அவர் பக்கத்தில் நம்ம வந்திருப்போம். அப்போ அவர் பக்கத்தில் வந்துட்டோன்னா நமக்கு அதிலிருந்து விடுதலை. அதை விட்டுட்டு ஐயே நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் வந்து இயேசு பக்கத்தில் போகிறதா, இயேசு அவ்வளவு பரிசுத்தமான ஆள், அவர் வந்து எந்த தப்பும் செய்யாதவர், அப்போ அவர் பக்கத்தில் போனால் எப்படி, அதெல்லாம் முடியாது, நான் வந்து ஐயோ நான் பெரிய பாவி, நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு பக்கத்தில் போகாமல் இருந்தோன்னா நமக்கு வந்து அதிலிருந்து விடுதலை கிடைக்காது. நம்ம அந்த பாவத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா, நம்ம அந்த அந்த பாவத்தையே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த பாவத்தை விட்டுட்டு அதை போக்குகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு துணியை துவைக்கிறீங்க, துணியில் ஐயோ அழுக்கு இருக்குது அழுக்கு இருக்குது அழுக்கு இருக்குன்னு சொல்கிறதுனால அந்த துணியில் உள்ள அழுக்கு போகுதா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், சோப்பை வாங்கணும், சோப்பை வாங்கி எங்கே அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கில் போட்டு தேய்க்கணும். அந்த அழுக்கை போட்டு தேய்ச்ச உடனே அது என்னாகும், ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அழுக்கு போய் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு துணி உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தவறுகள் செஞ்சிட்டோன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல், அதுக்குன்னு தப்பு செய்யணும்னு நான் சொல்லலை, தப்பை நம்ம வந்து தெரியாமல் எப்படியோ நம்ம அந்த 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 தப்பில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு நாம் வந்து அதுக்குள்ளேயே கிடக்காம என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போ அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்துட்டாரு, நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த தவறுகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா, சாக்கடையில் போய் விழுந்தோடனே ஆட்டுக்குட்டி எங்கேயாவது சாக்கடைக்குள்ளேயே கிடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பன்னிக்குட்டி தான் சாக்கடைக்குள்ளேயே கிடக்கும். அதுதான் அதுக்குள்ளேயே கிடந்து சுகமாக இருக்குது அப்படின்னு அதுக்குள்ளேயே கிடக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும், அந்த சாக்கடைக்குள்ளே அப்படியே கிடக்காது. உள்ளே விழுந்தவுடனே அடுத்து எந்திரிச்சு இப்படி உதறினோடனே அது மேலே இருக்கிற அந்த சகதி எல்லாம் அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து நேராக நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நாமளும் என்னைக்கு தப்பு செய்கிறோமோ, தப்பை செஞ்ச உடனே அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த விடுதலைக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த பாவ பிடியிலிருந்து அவர் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறார். அடுத்ததாக ஒரு கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து மார்க் 7:24-30 இருக்குது. மார்க் 7:24-30 இந்த கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீ யாருன்னா, கானானிய ஸ்திரீங்கிறது யாருன்னா யூதர் அல்லாத ஜனம். அதாவது இயேசு கிறிஸ்து எந்த இதில் வந்தார்னா யூத குலத்தில் வந்தார். யூத குலத்தில் தான் அவர் வந்து பிறந்தார். அப்போ யூதர்கள் மத்தியில் தான் அவர் வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். இப்போ இந்த கானானிய ஸ்திரீ வந்து என்ன, அவள் வந்து யூதர் இல்லை, அவள் வந்து வேற ஒரு நாட்டுக்காரி. அப்போ அவள் வந்து அவ ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் கேட்குறா. ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் அற்புதம் செஞ்சுருக்கிறாரா, பிசாசு துரத்திட்டாரா, அப்படி செஞ்சுட்டாரா இப்படி செஞ்சுட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கும் ஒரு கஷ்டம் இருந்தது, அவளுக்கும் ஒரு தேவை இருந்தது. என்னென்னா அவளுடைய மகள் வந்து பிசாசு பிடியில் சிக்கியிருந்தா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போது அந்த கானானிய ஸ்திரீ வந்து இப்போ நம்ம இயேசுக்கிட்ட போனோன்னா நம்மளுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவள் போகிறா. அவள் போய் இயேசுகிட்ட கேட்குறா, என் பிள்ளைய கொஞ்சம் சுகமாக்குங்க அப்படின்னு.
அப்போ அவர் சொல்றாரு, நான் வந்து மற்ற ஜனங்களுக்கெல்லாம் நான் வரல, நான் யூத ஜனங்களுக்கு தான் வந்தேன். ஏன்னா அவளை வந்து சோதிச்சு பார்க்கணும், அவ விசுவாசம் என்ன லெவல்ல இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அவர் வந்து இந்த கேள்வியை கேட்குறாரு. நான் வந்தது யூத குலத்துக்கு தான், நான் மற்றவங்களுக்குலாம் நான் வரல அப்படிங்கிற இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, மேசை நான் வந்து இந்த ஜனங்களுக்காக தான் வந்தேன், நான் நாய்களுக்கெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன். அப்போ நாயின்னு சொன்னது அந்த அம்மாவை. இப்போ நாயின்னு ஒரு லேடியை சொல்லிட்டா எவ்வளவு கோபம் வரும். அடுத்து குதிச்சு எலும்பி, என்ன யார் இப்படி பேசுறது, எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், நான் யாரு தெரியுமா, என் குலம் என்னன்னு தெரியுமா, என்னோட தாய் தகப்பன் யாருன்னு தெரியுமா, நான் என்ன சந்ததியிலேருந்து வந்திருக்கேன், என்ன போய் எப்படி நாயின்னு சொல்லலாம், என்னை எப்படி நாயின்னு சொல்லலாம் அப்படின்னு நம்மளாம் தட்டி கேட்போம். ஆனால் அந்த லேடி அவளுக்கு அவளுடைய பிள்ளைக்கு சுகம் வேணும். அதனால் அவள் வந்து பொறுமையாக அவள் வந்து எதிர்த்து பேசலை, அவள் இது பண்ணலை. பரவாயில்லப்பா ஆண்டவரே, நான் நாய் தான், ஆனால் மேசைக்கு மேலே இருக்கிறதுலேருந்து துணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிட்டாக கீழே விழும்ல, அதை பொறுக்கி எடுத்து நான் சாப்பிடலாம்ல, நான் நாயாக இருந்து அதை சாப்பிடலாம்ல அப்படின்னு அவள் கேட்குறா. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனதுருகி அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாருப்பா, இவ்வளோ பெரிய விசுவாசமா இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உன்னுடைய பிள்ளை சுகமாகிட்டா அப்படின்னு அவர் சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டார். அவர் எந்த நிமிஷத்தில் சுகமாயிட்டான்னு சொன்னாரோ அதே நிமிஷத்தில் அவளுடைய பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு அப்படி இப்படியுமா இருந்த அந்த பொண்ணு எலும்பி அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக தலையெல்லாம் சீவி பவுடரெல்லாம் போட்டு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கு. இதை பார்த்தோடனே அந்த லேடிக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா இயேசு என்னுடைய பிள்ளையை சுகமாக்கிட்டார் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நாமும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம அவர்கிட்ட பொறுமையாக போய் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம இருந்தோன்னா நமக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் ஒரு தீர்வை நமக்கு கொடுக்குறாரு, நம்மளுடைய நோய்களிலிருந்து அவர் வந்து விடுதலையை நமக்கு அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். அடுத்ததா அவர் இன்னொரு பெண்மணிகிட்ட அவர் வந்து பேசுகிறாரு. இது யாருன்னா சமாரிய ஸ்திரீ. யோவான் 4:1-26 வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம இதை பார்க்கலாம். இதில் அவர் வந்து ஒரு ஸ்திரீயை பார்க்குறாரு. இது வந்து அவர் வந்து சமாரியா நாட்டுக்கு போகிறாரு. அந்த சமாரியாவில் உள்ள ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியை பார்த்து அவர் வந்து அங்கே அந்த பெண்மணியோட உறவாடுறதுக்கு அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது என்னென்னா, அவர் வந்து ஒரு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் வராங்க. இந்த கிணத்துல தான் அந்த ஸ்திரீகள்லாம் வந்து தண்ணி எடுப்பாங்க. அது எப்படின்னா, இந்த அம்மா கொஞ்சம் தப்பான பெண்மணி. அதனால இது வந்து காலையில் டைம்லேயோ சாயந்தர டைம்லேயோ வந்து எடுத்தால் அடி வெளுத்துருவாங்க. அதனால இந்த அம்மா ஒரு பகல் வேலையில் ஒரு மத்தியான வேலையில் அது வந்து அங்கே போகுது தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் அவர் வந்து அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவர் வந்து தண்ணி கேட்குறாரு இந்த அம்மாட்ட. அது தண்ணி எடுக்குதுல, அந்த தண்ணியிலேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கன்ட்டு. உடனே இது வந்து யூதர் குலம் கிடையாது. அதனால அந்த அம்மா சொல்லுது, ஐயையோ எங்கிட்டேருந்து நீங்கள் தண்ணியே வாங்கி குடிக்கக்கூடாதே அப்படின்னு அது சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட இருந்து நீ வந்து ஜீவ தண்ணீர் வாங்கி குடிப்ப, நீ என்கிட்ட கேட்டு வாங்கி குடிப்ப, நான் வந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறேன், நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நிரந்தரமான ஒரு வாழ்வை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அப்போ நீ என்கிட்ட கேட்டனா நான் அந்த வாழ்வை உனக்கு கொடுப்பேன், அது தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த அம்மா சொல்லும், உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த அம்மா வந்து எனக்கு வந்து 4 புருஷன் இப்போ இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாட்ட சொல்வார், உனக்கு இப்போ இருக்கிறதும் உன் புருஷன் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும். இப்போ அந்த எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சிருக்கிறவராக இருக்கிறார், இவர் தான் உண்மையான மேசியா, இவர் தான் நம்மளை காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அங்கே அந்த ஊரெல்லாம் போய் சொல்லும். அந்த அம்மா ஊரெல்லாம் போய் சொல்லி, இப்படி நான் மேசியாவை பார்த்துட்டேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் வாங்க 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 எல்லாரும் வாங்க ஏசுட்ட வாங்க அப்படின்னு அந்த அம்மா கூட்டிகிட்டு வரும். கூட்டிகிட்டு வந்து அங்கே அவர்கள் எல்லாருக்கும் அந்த அம்மா விடுதலையை வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம விடுதலையை வாங்கிட்டு அப்படியே அமைதியாக அப்படி பூ போல் ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. இதே மாதிரி யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வரணும். இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வந்து அந்த விடுதலையை அவர்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கணும். ஒரு மிக்சியை வாங்குகிறோம், அது சூப்பராக இருக்குது அப்படின்னோடனே, நமக்கு அது நல்லா இருக்குன்னொடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லார்ட்டையும் போய் சொல்ல மாட்டோம், அக்கா மிக்சி சூப்பர்க்கா, நீ வேணால் வாங்கிப்பார் நீ ஒன்று வாங்கிப்பாரு அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்லுவோம்ல. ஒரு கடையில் ஆடி கழிவு போட்டான்னா போதும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடைக்கு நம்மளே ஒரு விளம்பரதாரராக மாறிடுவோம்.
அந்த கடைக்கு போனேன்ல, சூப்பர் வெரைட்டியா இருக்குக்கா, போய் எடுத்துட்டு வாக்கா. எல்லாம் கழிவுல போட்டிருக்கான், எல்லாம் கழிவுல போட்டிருக்கான். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் நாம விடுதலை கிடைச்ச உடனே, "அப்பா, அக்கா, இயேசுட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இயேசு எனக்கு சுகம் குடுத்துட்டாரு. இயேசு எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை குடுத்துட்டாரு." அப்படிங்கிறத நாம எல்லாருக்கும் போய் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். எல்லார்ட்டயும் போய் சொல்லி, சொல்லி, சொல்லி அவர்களுடைய அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அவங்க வாழ்க்கையும் வந்து சந்தோஷமாகும்ல. அதுக்காக நாம இத போய் அவர்கள்ட்ட நம்ம சொல்றவர்களாக இருக்கணும். இயேசுவை எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அப்ப சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அந்த விடுதலை கிடைக்கும். அடுத்து அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அடுத்த குரூப் ஆஃப் பீப்பிள்ட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ விடுதலை இப்படியே விடுதலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்காக கிடைக்கும். அப்போ ஊர் உலகத்துல இருக்கிற நோய் நொடிகள் மறையும். பிரச்சனைகள் ஓயும். ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்கு என்னைக்குமே நிலைக்கிறதாக இருக்கும். அடுத்தது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை பார்த்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அது வந்து எதுல இருக்குன்னா, மார்க்கு 10:46 இருக்கு. ஆண்டவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. எரிகோ கிட்ட வராரு. அங்க வந்த உடனே அங்க பர்த்திமேயு அப்படிங்கிற ஒரு குருடன் அங்க வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடா ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வருது, ஒரு கூட்டமா வராங்க. அவருக்கு சுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆட்களோடு அவர் வந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. இதை அவன் பார்த்துட்டான், ஆண்டவர் வர்றாருன்னொடனே. அவன் என்ன பண்றான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் அப்படின்னு அவன் சத்தமா கூப்பிடுறான். அவனை சுத்தி இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆண்டவரோட இயேசுவோட வேலை தடைபட்டுருமேன்னு, சும்மாரு, வாய்முடு 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 அப்படின்னு அடக்குறாங்க. ஆனா அவர் வந்து அதை எல்லாத்தையும் இந்த இவன் 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 வந்து அதையும் மீறி கத்துறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் அப்படின்னு அவன் கத்தின உடனே அந்த சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காதுல விழுது. விழுந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவனை கூட்டிட்டு வர சொல்றாரு. அவனை வந்து இவங்க எல்லாம் சுத்தி இருந்த ஜனங்கள் அவனை கூப்பிடுறாங்க. வா, உனக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. அவன் என்ன பண்றான், அந்த நிமிஷத்துலயே எல்லாத்தையும் தூக்கி போட்டான். எனக்கு விடுதலை இன்னைக்கு அப்படின்னு அவன் அதுலயே முடிவு பண்ணிட்டான். அவர் கூப்பிட்டுட்டாரு, கூப்பிட்ட உடனே எனக்கு விடுதலை தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவன் போட்டு மூடி இருந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு அவன் நடந்து வாரான். நடந்து வரும் பொழுது ஆண்டவர் வந்து கேட்குறாரு. அவன் குருடன் என்னத்தை கேட்க போறான், பார்வையை தான் கேட்க போறான். ஆனாலும் அவனுடைய அறிக்கை, அவன் வாயிலிருந்து அது வரணுங்கிறதுக்காக இயேசு வந்து கேள்வி கேட்குறாரு. நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அவன் எனக்கு வந்து பார்வை வேணும் அப்படின்னு கேட்குறான். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வந்து பார்வையடைந்து சுகமாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து பார்வை கிடைச்சிருது. அவனுடைய வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்போ ஆண்டவரும் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. எனக்கு எப்படினாலும் நான் வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்வார். விசுவாசம் இருக்கணும். ஆனாலும் நம்ம வாயிலிருந்து அவர் வந்து அந்த அறிக்கையை எதிர்பார்க்குறாரு. நம்ம அறிக்கை பண்ணணும், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் மூலமாக எனக்கு இந்த காரியம் எனக்கு வரும், ஆண்டவர் மூலமாக எனக்கு இப்படி இந்த வியாதியிலிருந்து விடுதலை வரும் அப்படிங்கிற அந்த அறிக்கையை அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. இந்த அறிக்கையை நாம் செய்யும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். விடுதலை நமக்கு நிச்சயம். ஆனால் அதை வந்து எப்படி நாம தான் அதை வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த ஊருக்குள்ள பைப்லைனில் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது, எப்பவும் தண்ணி வரதான் செய்யுது. ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பைப்லைனில் டேப்பை திறக்கணும். உங்கள் வீட்டு டேப்பை திறந்தால் தான் உங்களுக்கு தண்ணி. அதுக்கு கீழே குடம் வச்சு பிடிச்சி நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே ஊற்றிக்கிடணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்கள் அதை அறிக்கை பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வருகிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பரவாயில்ல, நான் என் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன், அவரும் ஒரு தெய்வம் தான், அவர் எனக்கு செய்வார், அவரும் எல்லாரையும் மாதிரி அவரும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறத ஆண்டவர் விரும்புறதில்லை. அவரே தெய்வம் அப்படிங்கிறத தான் அவர் விரும்புகிறார். அவரால் மாத்திரம்தான் எனக்கு விடுதலையை தர முடியும், அவரும் சேர்ந்து எனக்கு விடுதலை தருவார் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துக்கு அவர் வருகிறது இல்லை. அவர் மாத்திரமே, அவரை நம்பி வந்துட்டேன், அவர் மட்டும்தான் எனக்கு விடுதலையை தர முடியும் அப்படின்னு அவரை நோக்கி அமர்கிறத தான் அவர் வந்து விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப பொசசிவ். அவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா, அவரை நம்ம வந்து முதன்மையாக பார்க்குறோமா, அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அவரை மாத்திரமே நம்பி இருக்கிறோமா, வேற எங்கேயாவது சைட் ட்ராக் ஓட்டுறோமா அப்படிங்கிறத அவர் தெளிவாக பார்த்துட்டே இருப்பார்.
அப்போ அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களுக்கு விடுதலை நிச்சயம், வியாதியிலிருந்து சுகம் நிச்சயம், எல்லாத்தையும் அவர் தருகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவரை மாத்திரம் நாம நினைச்சிட்டு இருக்கணும். இங்கே ஒரு காலு அங்கே ஒரு காலுன்னு இருக்கிறவங்க கஷ்டம்தான். அவர்களுக்கு அவர்களை அவர் வந்து தள்ளி விடுகிறது இல்லை. என்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வருவா, என் பிள்ளை எப்போ என்கிட்ட வருவா அப்படின்னு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னை மாத்திரமே எப்போ அவள் நம்பி வருவா, என்னை மாத்திரமே எப்போ தேடி வருவா, அவள் இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போகிறாளே, இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் செய்கிறாளே அப்படிங்கிறத அவர் வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவ எப்போ என்கிட்ட வருவா அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து அவரை எப்பவும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. அவரை நோக்கி வரும் பொழுது நமக்கு இவைகளிலிருந்து விடுதலை நிச்சயம். இதே மாதிரி தான் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வர்றாங்க, அவங்களுக்கு சுகம் வேணும் அப்படிங்கிறத. இதை எதில் நம்ம பார்க்கலான்னா லூக்கா 17:11-19 உள்ள வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். இந்த 10 குஷ்டரோகிகளும் வந்து ஆண்டவர்கிட்ட எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவர் போய் இவங்களை தொடலை, இல்லாட்டி எதுவும் செய்யலை. அவர் அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் 10 பேரும் போய் ஆசாரியனை போய் பாருங்கள். அப்போ அந்த காலகட்டங்களில் எப்படின்னா இந்த மாதிரி குஷ்டரோகம் வந்தது அப்படின்னா அவங்க வந்து அதிலேருந்து சுகமாயிட்டாங்கன்னா அவங்க போய் ஆசாரியரை போய் பார்க்கணும். ஆசாரியனை போய் பார்த்து நான் ஃபுல்லாக ஆசாரியன் தான் செக் பண்ணுவார். ஃபுல்லாக இவங்க சுகமாயிட்டாங்களா, இவங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பலி செலுத்தணும், அவங்க ஒரு காணிக்கையை கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து ஊருக்குள்ளே விடுவாங்க. அப்போ அதுக்கு போய் நீங்கள் ஆசாரியனை போய் பாருங்கப்பா, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லிட்டார். இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுட்ட வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே நீ இப்போ ஆண்டவரை போய் பாரு அப்படின்னு ஆசாரியனை போய் பாரு அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் ஆசாரியனை பார்க்க போகிற வழியிலேயே அவங்க 10 பேருக்கும் சுகம், அவங்களுடைய குஷ்டரோகம் முழுவதும் நீங்கினது. அவர்களுக்கு ஃபுல்லாக சுகம், பரிபூர்ண சுகம். அவங்களுடைய ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் பார்த்துட்டு அதில் 10 பேர் போனாங்கல்ல, அந்த 10ல் ஒரே ஒருத்தன் மட்டும் வருவான். அவன் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்து நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லதுக்கு வருவான். அப்போ அவன் யாருன்னா ஒரு சமாரியன். அவனும் வேற ஒரு மனுஷன். அவன் அவன் ஒரு புறஜாதியனாக இருந்தான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு சந்தோஷம். அவர் கேட்குறாரு, மிச்சம் 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இவன் ஒருத்தன் தான் நன்றி உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது, அவர் சுகத்தை கொடுத்துருந்தாரு, அவர் நமக்கு எல்லாத்தையும் தந்துடுறாரு. அப்போ அவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத அவர் செக் பண்ணுறாரு. எப்பொழுதும் நமக்கு கிடைச்ச உடனே இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒன்று உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒன்று செய்கிறீங்க, சொன்னோடனே அம்மா சூப்பர்மா அப்படின்னு வந்து சொல்லிச்சுதுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி தான் ஆண்டவரும் எதிர்பார்க்குறாரு. அவர் உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்ச உடனே நீங்கள் ஒரு நன்றி சொல்லிட மாட்டிங்களா, ஒரு நன்றி பாடல் அவருக்குன்னு பாடிட மாட்டிங்களா அப்படிங்கிறத தான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அவர் செஞ்ச உடனே அவருக்கு ஒரு நன்றின்னு நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேலே பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இப்போ அவர் அந்த நன்றி உணர்வை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. நம்ம பிள்ளை நம்ம செஞ்சதுக்கு நன்றி உள்ளவளா இருக்காளா, நம்ம செஞ்சதை அவர் செஞ்சதை அங்கீகரிக்கிறது அவருக்கு நன்றி சொல்கிறது. இப்போ நன்றின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அடுத்த லெவலில் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்தடுத்த லெவலுக்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறவராக இருக்கிறார். இந்த நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்ததா அவர் வந்து யோவான் 4:46-53 வரைக்கும் உள்ளதில் ஒரு அரண்மனை அதிகாரிக்கு அவர் வந்து ஒரு நன்மையை செய்கிறார். அரண்மனை அதிகாரி, அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி. அந்த அரண்மனை அதிகாரியோட வேலைக்காரன் இருப்பான்ல, அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் வேலைக்காரன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த வேலைக்காரன்ல ஒரு வேலைக்காரன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனோடனே இந்த அதிகாரிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ அவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் வந்து இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படி செய்ய வைக்க அப்படின்னு அவர் வந்து திருப்பி அவன் வந்து அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு அவர் திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் இவன் விடவே மாட்டான். வந்து என் வேலைக்காரனை சுகப்படுத்துங்க, என் வேலைக்காரனுக்கு குணத்தை கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவன் அங்கே வந்த ஆண்டவர் வந்து அவன் வீட்டுக்கு வரணும்னு அவர் ரெடி ஆகும் பொழுது அவன் சொல்லுவான்,
எனக்கு இது வரைக்கும் இருந்த என்னுடைய வேலைக்காரங்க என்னன்னா, நான் வான்னு சொன்னா வருவாங்க, போன்னு சொன்னா போவாங்க. அந்த லெவல்ல தான் அவங்க வந்து அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை நான் சொல்றதுக்கு என் வேலைக்காரங்க கீழ்ப்படிறாங்கன்னா, உங்களுடைய வார்த்தைக்கு இந்த வியாதியும் கட்டுப்படும். இந்த பிசாசும் கட்டுப்படும். அப்ப நீங்க ஒரே ஒரு வார்த்தை நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து சொல்லுங்க. என் வேலைக்காரன் வந்து சொஸ்தமாகி விடுவான். அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அத கேட்ட உடனே அவரு நான் வந்து இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படி ஒரு விசுவாசத்த பார்த்ததில்ல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா குணமாகுங்கிறத நான் வந்து வேற யார்ட்டயுமே நான் கேள்விப்படலையே. இங்க தானே இது நடக்கு அப்படின்னு அவர் வந்து சந்தோஷப்பட்டு அந்த வேலைக்காரனை அவர் வந்து சொஸ்தமாக்குவார். அவர் குணமாக்கிருவாரு. இப்படி யார் யாருக்கெல்லாம் தேவைகள் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் தேவையான ஜனங்கள் இருந்தாங்களோ, அவங்க கிட்ட போயி, அவங்களோட போய் உட்கார்ந்து, அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்ப நம்ம மத்தியிலயும் அவர் வந்து வந்திருக்கிறது, அவர் வந்து எப்பொழுதும் நம்ம மத்தியில வாசம் செய்கிறவராகவே இருக்கிறார். எங்கே 2 பேராவது, 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ, அவருடைய நாமத்துல எங்கெல்லாம் நம்ம கூடுறோமோ, அங்க அவர் வந்துடுறாரு. அவருடைய பிரசன்னம் வந்துருது. அப்ப அங்க அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பிரச்சனையோட இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இப்படி இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசும் பொழுது, ஆ அப்படியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், உடனே அவர்களுக்கு சுகம், உடனே அவர்களுக்கு விடுதலை. அப்படி ஒரு விடுதலையை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கிறார்.